அரசு இசைப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முத்துநகர் கடற்கரை பூங்காவில் பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்திய அரசு இசைப்பள்ளி மாணவர்கள். தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் அரசு மாவட்ட அரசு இசைப்பள்ளி தூத்துக்குடி சவேரியார்புரம் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த அரசு இசைப்பள்ளியில் குரல் இசை, நாதஸ்வரம், தவில், பரதநாட்டியம், பாயிண்ட் மிருதங்கம் ஆகியவை வருடத்திற்கு 350 ரூபாய் கட்டணத்திற்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மேலும் 3 வருட சான்றிதழ் படிப்பும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்நிலையில் அரசு இசைப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைந்ததால் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட அரசு இசைப்பள்ளி சார்பில் முத்துநகர் கடற்கரை பகுதியில் அரசு இசைப்பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கரகாட்டம், ஒயிலாட்டம், பரதநாட்டியம் உள்ளிட்ட நடனங்களை ஆடி பொதுமக்களிடம் அரசு இசைப்பள்ளி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாணவ மாணவிகளின் இந்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியை அங்கு கூடியிருந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கற்றுக்கொண்டு பல்வேறு மேடைகளில் அரங்கேற்றி வருகிறார்கள். சமீரா அவர்களுக்கு கையை தட்டி உற்சாகம். உண்மையான கரகாட்டம் என்பது அன்னதானமோ இரத்த தானமும் அல்ல, தானத்திலே சிறந்த தானம் நிதானம். அந்த நிதானம் இருந்தால்தான் எதையும் எப்படியும் செய்ய முடியும் என்று எடுத்துக்காட்டுதான். அந்த நிதானத்தை கொடுப்பதுதான் இந்த கரகாட்டம். அந்த காலத்துல விவசாயத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற மாமனுக்கும், மச்சானுக்கும், அண்ணனுக்கும், தம்பிக்கும், சித்தப்பனுக்கும் நிலக்கரையில் சாமிகளுக்கு வேண்டியதை எடுத்து பால் குடம் எடுத்து மலைகளில் ஏறி உள்ள கடவுளை கொண்டு செல்வதற்காக அடுக்கடுக்காக கொண்டு சென்றதுதான் அந்த கரகம். தண்ணில்லாத நேரங்கள் ஒரே நேரத்தில் 2 குடம் 3 குடங்களை அடுக்கி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.